வெல்கம் டு பானு குக்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிறது இவ்வளோ ரெசிபியும் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன இது இருந்தாலும் பாருங்கள். மெயின் வந்து இந்த லேகியம் வந்து கங்கா ஸ்நானம் ஆனதுமே ஒரு உருண்டை போட்டுன்ட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு அந்த டிஃபனு எல்லாமே எடுத்துக்கிறது. கங்கா ஸ்நானங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதில் வீடியோவில். அதனால் வந்து கங்கை வந்து டைரெக்டாக வந்து இன்றைக்கி வரதுனால நான் எல்லோரும் கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு சொல்லுவாள். அதனால் எல்லாருமே இந்த மருந்து மெயினாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேண்டியது இந்த பாருங்க, இந்த காசா பூரின்னு சொல்லுவோம். காசா பூரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நார்த்து டிஷ்ஷுன்னு சொன்னீங்களே. ஆமாம், இது ஒரு டிஷ்ஷு. இது வந்து சோமாசி எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நாடா பகோடா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது கிறிஸ்பியாக வரதுக்கு ஒரு சிப்ஸ் சொல்லுங்க. கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நெய்யும் பட்டர் யூஸ் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். பிடிச்சுன்னா ரெண்டாவது மிக்சரு எல்லாம் கலந்து லாஸ்ட்டாக சாப்பிடும்போது இந்த உப்பு காரமாக மிக்சர் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி முள்ளத்தேங்குளம் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஈஸியாக. இது வரைக்கும் நம்ம குலாப் ஜாமுன் எல்லாருக்கும் பிடிச்சதை விட்டுட்டீங்க. குலாப் ஜாமுன் வந்து எல்லாருக்குமே வெனிலா ஐஸ்கிரீம் கூட சாப்பிடலாம். ஐஸ்கிரீமில் போட்டு கூட சாப்பிட்லாம். இது வந்து அச்சு முறுக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆந்திரா டிஷ் மாதிரி தான். இது அச்சு வச்சு யூஸ் பண்ணுறது. இது வந்து பிஸ்கெட், கோதுமை மாவு பிஸ்கெட்டு பண்ணி இது குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பாதுஷான்னு சொல்லுவோம். பாதுஷாலே ஒரு விதமான டைப்பில் நான் பண்ணியிருக்கேன். இது ஒரு விதமான டைப்பாக ரொம்ப மெத்தையாக மாவு இல்லாமல் கொஞ்சம் ப்ளைனாக பண்ணியிருக்கேன். இது வந்து பாதுஷா. இது வந்து தேங்காய் பருப்பி. இது தேங்காய் வந்து இது பண்ணி சில பேர் பால் எடுத்து பண்ணுவாங்க. நான் தேங்காய் பூ வச்சு அப்படியே பர்பி பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பாசிப்பருப்பு உருண்டை. இது பண்ணும்போது கூட நாங்கள் காமிச்சிருக்கோம். இது பாசிப்பருப்பு உருண்டை. இது வந்து இலடைன்னு சொல்லுவாங்க, தட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆந்திராவில் செக்கலும்பாங்க. அதனால் இது மெயினாக இதுவும் உப்பு காரமாக பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு இனிப்பு சாப்பிடும்போது ஒரு காரம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இது வந்து ரவா லாடு ஏற்கனவே காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. இது வந்து மைசூர் பாகு. இது வந்து மைசூர் பாகு ஏற்கனவே உங்களுக்கு வந்து இது வீடியோவில் போட்டிருக்கோம். இது வந்து பண்ணி வச்சுக்கிறது. இது மனோகரம்னு சொல்லுவாங்க. இது கல்யாணத்துலலாம் கூட பருப்பு தேங்காய் மாதிரி பண்ணி அதுதான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து முறுக்கில் வெள்ளத்தை கலந்து வச்சு அது பேர் மனோகரம். முறுக்கில் பாகு வெள்ளைப்பாகு எடுத்து பண்ணுறது இது மனோகரங்கிறது. இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் ஹாப்பியா தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஹாய், ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி ஃப்ரம் பானு குக்ஸ். எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும்.